இதற்கு முன்னாடி அண்ணாமலை பிஜேபி தலைவராக ஆனதற்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு இருந்த ஆர்எஸ்எஸ் செல்வாக்கு. தனக்கு இருந்த அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தான் ஐபிஎஸ் ஆனதற்கு அப்புறம் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருந்த ஒரு ஆளை திடீர்னு கொண்டு வந்து கட்சியினுடைய துணைத் தலைவராக்கி பிறகு திடீர்னு தலைவரும் ஆக்குனாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அப்படிங்கறதையெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். மிக முக்கியமான காரணம் என்னன்னா, கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வேல்யூவை செட் பண்ணி அண்ணாமலையை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தணும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அறிமுகப்படுத்தணும்னு அவங்க போட்ட கணக்கு எல்லாமே தப்பு கணக்கா போய் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகவும் இன்னைக்கு அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு அதற்கு பதிலாக நயினார் நாகேந்திரனை அந்த பதவியில தூக்கி போட்டிருக்காங்க. ஏற்கனவே தலைவர் பதவிக்கு யாரு யாரு அப்படின்னு இருந்த போட்டியில அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் காலில் விழுந்து அண்ணா ஒரு 3 வருஷம் நான் தலைவரா இருந்துக்கிறேனுங்கண்ணா, நான் இதுக்காக ஐபிஎஸ் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேனுங்கண்ணா, தயவு செஞ்சு எனக்கு இந்த வாய்ப்பு ஒரு தடவை விட்டு கொடுங்கண்ணா, எனக்காக வேலை செய்யுங்கண்ணா, அப்படிங்கண்ணா இப்படிங்கண்ணான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி கெஞ்சி எப்படியோ ஒரு 3 வருடம் தலைவராக இருந்தார் திரு அண்ணாமலை அவர்கள்.